கூப்பிடுதாரு, வா வாங்க வர வேணுமா இன்னும் நம்ம என்னத்துக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ சரி உள்ள போனேன். போகும்போது ஆண்டோட ஞானத்தை தர்றாரு, கவனிக்கணும். ஆபீஸ்ல ஃபைல் வச்சிருப்பாங்க, பேப்பர் கட்டி. அதுல எனக்கு தோணுது, இந்த ஆள் சும்மா கூப்பிட மாட்டான், மனசுல வந்து எண்ணத்தை சொல்லுதேன், ஏதோ விஷயத்தோடு தான் இருக்கணும். ஆகையினால என்ன செய்யணும், எதுக்கு பேப்பர் ஒரு 4-5 பேப்பரை எடுத்துட்டு பென்சில் பேனா கூட இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அங்க காரசாரமா பேச்சு நடக்குது. அங்க இது போட்டு லைட் போட்டு என்னென்னோ பண்ணுதாங்க. நான் ஓரத்துல ஒரு இடத்துல சும்மா யாரோ ஒருத்தர் மாதிரி போய் உட்காந்துட்டு என்ன செஞ்சேன், பெண்ணை விடவும் பென்சில்ல வேகமா எழுத முடியும். என்ன செய்தேன், வச்சுட்டு அங்க என்ன ஒரு 1.5-2 மணி நேரம் பேசினாங்க. பேசின அத்தனையும் பேப்பர்ல என்ன செஞ்சேன், முக்கியமானதை குறிப்பெடுக்கிற மாதிரி குறிப்பா எழுதிட்டே வந்தேன். நான் எழுதுறது யாருக்கும் தெரியாது, யாரும் கவனிக்கல. சரி, சாப்பாடு வேலை இன்னைக்கு லஞ்சு போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்க. நானும் போய் சாப்பிட போனேன். 3/4 மணி நேரம் கழி தான் ஆச்சுது. மறுபடியும் கூப்பிட்டார். ஐஏஎஸ் ஆபீசர், டிபார்ட்மெண்ட்ல உயர் அதிகாரி. அவர் என்ன செய்ய முடியும், சஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். உள்ள போனேன். மினிட்ஸ் அங்க மீட்டிங் நடந்ததுல பேசுறது அது எங்கன்னு கேட்கிறாரு. நான் நினைச்சேன், கூப்பிட்டது இதுக்காக ஒரு வார்த்தை இந்த ஆள் என்கிட்ட சொல்லக்கூடாதா? இப்போ போய் மினிட்ஸ் எங்க கேட்கிறாரு. அப்ப என் மனசுல வந்து என்ன சரியா, இந்த ஆள் ஏதோ விஷயத்தோடு தான் கூப்பிடுதாரு, சும்மா இல்லைன்னு. அப்போ சரி சார் நான் கொண்டு வரேன்னு இங்க வந்தேன். அப்ப கம்ப்யூட்டர் டைப் பண்ண கூப்பிட்டேன். அது அப்படியே அந்த மூளையில இருந்தது. எழுத வச்சு என்ன பேசுனாங்களோ அப்படியே பாயிண்ட் டைப் பண்ணி அவர் சொல்லி 3/4 மணி நேரத்தில் கையில கொடுக்குறது. ஞானம் நினைவாற்றல் யார் தர்றது? கவனிங்க, மனித மூளையில செய்ய முடியுமா? எவ்வளவு திட்டு திட்டிப்பா தெரியுமா? இது செய்யலன்னா நிக்க வச்சு தோல் எடுத்துருப்பார். அவரால் தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானா எங்க இருக்கு? 1 Corinthians 1:31.